ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி லதாவோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பாரதி லதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் இருக்க முடியும், ஆதித்யா கிட்ட நான் எவ்வளோ நாள் தான் சொல்லி நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ லதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரதி நான் சொல்கிறத கேளுங்க, என்ன இருந்தாலும் சரி தான், ஆதி ஆதித்யாட்ட அப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் அது எத்தனை நாளைக்கு தான் அதாவது அப்பான்னு சொல்லி வச்சிருக்க முடியும், என்ன இருந்தாலும் சரி தான், ஆதித்யாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா அவன் ஆதியை தேட தானே செய்வான். அப்போ ஆதி என்ன பண்ண முடியும், அதனால தான் இப்போ ரெண்டு பேரும் நீங்கள் பிரிஞ்சிறீங்க. அப்போ தான் ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லவும், அப்போ பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் ஒன்றும் என்னை விட்டுட்டுலாம் போகலை, என்னை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போயிருக்கிறாரு, அதனால தான் அவர் நான் இருந்த இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் அவர் என்னை வெறுத்து ஒதுக்க தான் செய்வாரே தவிர என்னை விரும்பிலாம் அவர் வரமாட்டார் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. ஆனாலும் லதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க பாரதி, நான் சொல்கிறத கேளு, நீ அதையும் நினச்சிட்டு இருக்காத, ஏன் இப்போ ஆதித்யாவையும் தமிழையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆதியோட மனசு மாறும், அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க, நான் சொல்கிறது கேளு, ஒரு 2 நாளைக்கு இங்கே 2 பேரும் இருங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாரதியை சமாதானப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க லதா. இங்கே பார்த்தோம்னா இவங்க அதாவது மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா நினைக்கிறாங்க, ஆதி நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம இப்போ ஒரு அவசரமான ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளை ஆதி கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு வழி எடுக்கிறாங்க. அதாவது தன்னுடைய கதையை முடிச்சுக்கிட்டதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ யாருக்கும் தெரியாமல் பண்ணிடக்கூடாது, இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய கதையை முடிக்கிற மாதிரி அவங்க செட்டப் பண்ணி நாடகம் போடுறாங்க. அந்த நேரம் பார்க்க அபி வரவும், ஐயோ அக்கா என்ன இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற, நீ கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் கதவை திறக்க மாட்டேன், நான் என்னுடைய கதையை நான் முடிச்சுக்க போறேன், என்ன இருந்தாலும் சரிதான், ஆதி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல, அதனால இனிமேல் எனக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ பார்த்தோம்னா சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆதி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, மித்ரா அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிறா, நீங்க இப்ப போது சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க ஆதி, நீங்க இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் அவ கதை திறப்பா அப்படின்னு சொல்லவும், ஆதி வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல நான் இப்பவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே மித்ரா நினைக்கிறாங்க, நம்ம போட்ட திட்டம் சரியாவே ஒர்க் அவுட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதாகவும் உடனே மித்ரா கதை திறந்துட்டு வராங்க. அடுத்ததை பார்த்தோம்னா மீனா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஆதி நீங்க இப்பவுமே மித்ரா கழுத்துல தாலியை கெட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு பாரதியோட அம்மா பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ தமிழும் மனம் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆதி என்னென்னா அதாவது அவங்க கையில் தாலியை வாங்கியிருந்தாங்களே தவிர அவங்க மித்ரா கடத்தில் கெட்டாமல் வச்சுட்டு இருக்கவும், இப்போ சுதாகரும் மீனாவோட அம்மா இவங்க எல்லாருமே வற்புறுத்துதாங்க, என்ன ஆதி பார்த்துட்டு இருக்கிற, அதாவது மித்ரா கடத்தில் தாலியை கெட்டு அப்படிங்கவும் உடனே ஆதியும் தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் பார்த்தோம்னா உடனே அவங்க கீழே தூங்கின மாதிரி விழுந்துருந்தாங்க. உடனே ஆதி தாலியை கட்டாமல் தாலியை கீழே போட்டுட்டு அவர் தமிழை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோவும் ஆதியும் சேர்ந்து தமிழை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க தமிழ் கண் முழிச்சிருந்தாங்க. மாமா நீ பைக்கை நிறுத்து அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் கண் முழிச்சு இப்படி பேசுகிறத பார்த்துட்டு மனோவும் அவங்க ஆதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு தமிழ், உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் அதனால தான் வண்டி நிறுத்த சொன்னேன் அப்படிங்கவும், அப்புறமா எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்தினேன், நாங்கள் எவ்வளோ தூரம் பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டுறாங்க. அப்போ தமிழ் அவங்க ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆதியப்பா, என்ன இருந்தாலும் சரிதான், மித்ராவை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போனீங்க, அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்துறதாக தான் நான் இந்த மாதிரிக்கு கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு நடித்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மனம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ ஆதி தமிழை பார்த்து சொல்கிறாங்க, தமிழ் என் மனசில் உள்ளதை நீயாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணினியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆதியப்பா, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் மித்ரா கழுத்தில் இப்போ தாலி கட்டதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் உங்களை அங்கே காப்பாற்றுறதுக்காக நான் இந்த மாதிரிக்கு நான் நடித்தேன், நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தமிழ் நீ செஞ்சதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஆதி மனோகிட்ட கேட்குறாங்க, இப்போமாவது சொல்லு மனோ, அதாவது ஆதித்யாவும் பாரதியும் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு சொல்லு மனோ அப்படிங்கவும், அப்போ மனோ ஆதி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க,
பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு இப்போவுமே அவங்க 2 பேரையும் பார்க்கணும் அப்படின்னு ஆதி சொல்லும் போது சரி கொஞ்சம் இருங்க நானே வர சொல்கிறேன் அப்படின்ட்டு மனோ பார்த்தோம்னா அவங்க பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மனோ என்னாச்சு அப்படிங்கும்போது அக்கா நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. ஆதித்யா வளைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படிங்கும்போது நீ எதுவும் கேட்காத நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா பாரதியும் ஆதித்யாவும் கிளம்பி அங்கே வராங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அங்கே வராங்க. அங்கே பார்க்கும்போது பாரதி வந்ததுமே மனோக்கிட்ட கேட்குறாங்க என்ன மனோ உடனே வர சொன்னேன் என்னாச்சு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அங்கே ஆதியும் தமிழும் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆதி வந்து பாரதியை பார்த்ததுமே அவங்க கண்கலங்குறாங்க. அதுமாரிக்கு ஆதித்யா வந்து ஆதியை பார்த்ததுமே ஆதியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்ததுமே என்னை விட்டுட்டு நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்பா நீங்கள் தான் நம்மளை தனியாக போகிறதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே ஆதி வந்து பாரதியை பார்க்கும்போது பாரதியும் ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க கண்ணை சேர்க்குறாங்க. அப்போ என்னப்பா நீங்கள் வீடு பார்த்துட்டிங்களா நம்மளை தனியாக போகிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஆதியும் ஆமா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பப்பா நம்ம போகிறோம் நம்ம எல்லாரும் தனியாக போயிடலாம்ப்பா தனியாக போயிட்டு நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் எனக்கு கதையெல்லாம் சொல்லுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஆதியும் ஆமா ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஆதித்யா வந்து கெட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக நான் உங்களை பார்க்கவே இல்லையா நான் அம்மா கிட்டே நான் கேட்டுகிட்டே இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்ப திரும்ப ஆதித்யா வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறத கேட்கும்போது ஆதி வந்து கண்கலங்கி அவங்க பார்க்குறாங்க. இன்னும் என்னை விட்டுட்டு நீ போயிடவே கூடாது ஆதித்யா அப்படிங்கும்போது அப்பா நான் ஒன்றும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோவும் பாரதியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்ததை பார்த்தோம்னா தமிழும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா ஆதித்யா வந்து அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆதி வந்து ஆதித்யாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க போன நேரத்தில் அப்போ மனோவும் தமிழும் அங்கே என்ன நடந்துச்சு மித்ரா என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு பாரதி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பாவுக்கு வந்து மித்ரா கழுத்தில் தாலி கழுத்து கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அதனால தயங்கி போய் இப்படி நின்றுட்டு இருந்தாரு ஆனால் அவங்க எல்லாம் வற்புறுத்தினாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சனால தான் அப்பா வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டாமல் போனார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பாரதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அது மாதிரிக்கு ஆதியும் வந்து பாரதி விஷயத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.